Hi friends, welcome back to Mama Durma. இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படினு பாத்தீங்கன்னா இன்னைக்கு தட்டப்புடலான சமையல் செஞ்சிருக்கேன். என்னதுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்தறலாம். ஓகேவா? சிக்கன் கிரேவி, மட்டன் கிரேவி, அதுக்கு அப்புறம் ரசம். இது தடல்புடலான விருந்து இல்ல பா ரசம். சாப்பாடு. ரசம்னா தடல்புடலான செஞ்சிருக்கோம் இன்னைக்கு. இதெல்லாம் செஞ்சு சாப்பிட்டு எங்க போறோம், எதுக்கு போறோம், ஏன் போறோம்ங்கறத அந்த vlogல வரப்போகுது. கண்டினியூஸா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க வீடியோக்குள்ள போலாம். இதெல்லாம் செஞ்சு வச்சுட்டு எங்க போறேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு ஒரு கப்புள் ஷோ இருக்கு ஃப்ரெண்ட்ஸ். மழை வருது, கப்புள் ஷோ வச்சுக்கிறாங்க, கண்டிப்பா இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. புயல் அடிக்க போகுது, சாயந்தரத்துல இருந்தா ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. ஏன்னா நம்ம இதை செஞ்சு வச்சுட்டு போலன்னு வைங்களேன், இதுங்க அப்பதான் வந்து புயல் அடிக்கிற நேரத்துல சோறு இல்ல, குழம்பு இல்ல, ரசம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்மள அங்க நிம்மதியாவும் இருக்கக்கூடாதுங்க. வெஜ்ஜு செஞ்சுட்டு போனா இததான் வச்சுட்டு போனியான்ட்டு என்னையவே இது பண்ணுவாங்க. அதனால அந்த டென்ஷனே வேணான்ட்டு எல்லாத்தையும் செஞ்சு வச்சுட்டு போயிட்டேன். ஏன் மோனா இருக்கால, மோனாவை செய்ய சொல்லலாம் அப்படின்னு நீங்க சொல்லலாம். வாஸ்தவம் தான், அந்த பொண்ணும் செய்யறதுக்கு ரெடியா தான் இருக்கு. எங்க வீட்டுல ஒரு பிசாசு இருக்கான் பாத்தீங்களா, அவன் செஞ்சு பழகிறதுக்கு நான் தான் கிடைச்சுனா அப்படின்றான். அந்த பொண்ணுகிட்ட நானும் சொல்லியிருக்கேன், சின்ன சின்னதா செஞ்சு பழகு நான் இல்லாத டைம்ல. ஏன்னா நம்ம இன்விடேஷன் எல்லாம் வைக்க போயிட்டோம் அப்படின்னா அப்ப வந்துட்டு எல்லாமே செய்யணும்ல. எப்ப பார்த்தாலும் கடையிலே வாங்கி சாப்பிட்டுட்டு இருக்க முடியாது. நானும் சொன்னேன், அவளும் புரிஞ்சுக்கிட்டு அவளும் செய்யறேன்றான். ஆனா இருக்குது பாருங்க நம்ம வீட்டுல ஒரு பிசாசு. அந்த பிசாசு வந்து என்னன்னு, அவ செஞ்சு பழகிறதுக்கு நான் தான் கிடைச்சேன் அப்படின்னா, அவன் நல்லா தானே நான் செய்யறா, ஒரு சில டிஷ் எல்லாம் அதெல்லாம் செய்ய சொல்லலாம் அப்படின்னா வேணாம். இப்ப வந்து ரொம்ப படுத்துறான். என்னன்னா உங்க கையால செஞ்சாதான் சாப்பிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு காண்டாக்குறான். அது வந்து எனக்கு டென்ஷன் ஆகுது. அது என்னைக்கு நான் கத்தி விடுவேன்னு எனக்கு தெரியல. அது வரைக்கும் அது ஆடின்னு கிடக்கும். சரிங்களா? இப்ப வந்துட்டு நம்ம இதெல்லாம் சாப்பிட்டு கப்புள் ஷோக்கு ஒரு செக் வச்சு விட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். கடைசி நேரத்துல நேத்தெல்லாம் ஷாப் பண்ணும் போதெல்லாம் அவங்க அந்த மெசேஜே அனுப்பல. நாங்க சும்மா வெளில போயிருந்தோம், அப்ப எடுத்துட்டு வந்தோம். இப்ப என்னன்ட்டாங்க, அந்த கப்புள் ஷோக்கு என்னன்ட்டாங்க, ஒரே கலர் ட்ரெஸ்ல சேம் கலர் ட்ரெஸ்ல இருக்கணும் அப்படின்னு சொல்லி போட்டாங்க. அதுதான் இன்னைக்கு போயிட்டு ஷாப் பண்ணிட்டு அந்த இடத்த கரெக்டா போய் சேர்றமாங்க தான் இன்னைக்கு vlog. வாங்க போலாம். போய் ஃபர்ஸ்ட் சாப்பிடலாம், பசிக்குது. என்னப்பா ரொம்ப நாளா நீ சொல்லின்னு இருப்ப, மேட்சுக்கு மேட்சா போடணும், மேட்சுக்கு மேட்சா போடணும். நான் நேத்து ஒரு சட்டை எடுக்க சொல்லியிருந்தேன். அந்த சட்டை ப்ளூ எடுத்திருந்தேன்னா என்கிட்ட ஒரு ட்ரெஸ் இருந்திருக்குது. எந்த சட்டை? எந்த ஷர்ட்? ப்ளூ. நேத்து ஒரு ப்ளூ, அந்த மௌலி மாதிரி ஒரு ப்ளூ எடுக்க சொன்னாங்க, ஜிகின்னு. அந்த கலர்ல என்கிட்ட ட்ரெஸ் இருந்திருக்குது. புதுசு கண்ணா, புதுசு. அந்த மாதிரி ஆக்சுவலா நான் எடுக்கும் போதெல்லாம் சொல்லுவேன், ட்ரெஸ்ஸுக்கு மேட்ச் ஆயிடுன்னு கேட்க மாட்டாரு. இப்ப மேட்சா தேடினா எதுவுமே மேட்சா கிடைக்க மாட்டேங்குது. அந்த மாதிரி இருக்கு. இனிமேலாச்சும் அந்த மாதிரி மேட்சா எடுத்து வைக்கணும். ஏன்னா நமக்கு இந்த மாதிரி ப்ரோக்ராம் எல்லாம் கூப்பிடும் போது இந்த மாதிரி மேட்சுக்கு மேட்சா போடணும் அப்படின்னு சொல்லும் போது நம்ம தேட வேண்டியதா இருக்குது. இல்லைன்னா ரொம்ப பழசா இருக்குது, அது முடியாது. இனி ஒரு விஷயம், என்னோட இதுல வில்லத்தளத்துல வந்து மல்லி போட்டாங்க. ஆமா, பெரிய மண்ணா. என்னன்னு பாத்தீங்க அப்படின்னா டிவில வந்து இப்ப வந்து இன்னைக்கு வந்து புயல் 5 மணிக்கு மேல கோரத்தாண்டவம்னு வந்துச்சு. ஆல்ரெடி புயல் சூறாவளி புயலா சாயந்தரத்துல இருந்து மாறுது அப்படின்னு சொல்லி போட்டிருக்காங்க. அதனால என்ன ஆயிடுச்சு, அந்த ப்ரோக்ராமே வந்து நெக்ஸ்ட் மந்த் மாத்திட்டாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாளைய ப்ரோக்ராமும் மாத்திட்டாங்க. ஆமா, நான் இன்னைக்கும் நாளைக்கு எல்லாமே ப்ரோக்ராம் வந்தது. நாங்க இன்விடேஷன் வாங்க ப்ரோக்ராம் வந்தது. எல்லாமே இப்ப மழைனால எல்லாமே ஆல் கேன்சல். அப்படிதான் ஆயிப்போச்சு. என்ன பண்றதுனே தெரியல. இப்படி இருந்தா நாங்க எப்படி இன்விடேஷன் வைக்கிறது, எப்படி போறது, எப்படி வர்றதுன்னு கடைசி நேரத்துல அரிபரியா அலைவோன்னு நினைக்கிறோம். என்னப்பா இது பொறுமை? டிசம்பர் மாசம் ஃபுல்லா மழை பெஞ்சுதுன்னா என்னத்துக்கு ஆகுது? போட்ல தான் போய் போட்ல போய் இன்விடேஷன் வச்சுட்டு வரலாம். அதுவும் ஒர்க் அவுட் ஆகாது. ஏன்னா அதுதான் ஃப்ரெண்ட்ஸ் நடக்கும். சென்னையில இருக்கவங்க, இந்த ஊர்ல இருக்கிறவங்க எல்லார் வீட்லயும் பாத்தீங்கன்னா ஒரு சைக்கிள் ஒண்ணு இருக்கும், 2 வீலர் ஒண்ணு இருக்கும், கார் இருக்கும். அதோட மஸ்ட் போட்டு அப்படின்னு சொல்லிட்டு நான் போட்ல போவாங்க. மெயின் ரோட்ல ஃபுல்லா ஒரு சீசன்ல போட்டா தெரியும். அப்படிதான்டா இருக்கு. இவெல்லாம் பெருசா இவன் குழந்தை கூட்டிட்டு வரும்போது போட் இருக்கணும் வீட்டுல. போட் இருந்தா மட்டும்தான் அலோடு லீட் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி இருக்கும். மணி கடைக்கு போட்லயே போய் மணி கடையில போய் வாங்கிட்டு வரணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இப்ப போயிட்டு என்ன பண்ணணும்னா கொஞ்ச நேரம் தூங்கி ஏஞ்சி ரெஸ்ட் எடுத்துட்டு மழை வரதுக்குள்ள போய் நம்ம இன்னைக்கு நாளைக்கு தேவையானதெல்லாம் கொஞ்சம் சேஃப்டி பண்ணி வச்சுக்கணும். ஏன்னா இப்ப வரைக்கும் ஆரஞ்சு அலர்ட் தான் குத்துக்கிறாங்க. இல்ல 5 மணிக்கு மேல கோர தாண்டுவான்னு போட்டிருக்காங்க. அது நம்ம ஏரியால இல்ல. நைட்லாம் 10 மணிக்கு மேல நமக்கு 10-11 மணிக்கு மேல நமக்கு சொல்லிருக்காங்க. அதுக்குள்ள வந்து நமக்கு என்னென்ன திங்ஸ் எல்லாம் நமக்கு வேணுமோ 2-3 நாளைக்கு வந்து தாக்கு பிடிக்கிற மாதிரி நம்ம திங்ஸ் எல்லாம் வாங்கி வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணி வச்சிருக்கேன். மேக்ஸிமம் இன்னைக்கு வாங்கிட்டு வந்தாரு. வேற ஏதாவது மிஸ் ஆயிடுச்சா அப்படின்னு போய் செக் பண்ணிட்டு சொல்லி வாங்க. மெயினானது மிஸ் ஆயிடுச்சு. என்னது? காபி தூள். ஐயோ,
முடியவே முடியாது ஃப்ரெண்ட்ஸ், முடியவே முடியாது. போய் வாங்கிட்டு வந்து வைக்கணும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ போய் தூங்கி ரெஸ்ட் எடுத்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் எங்காச்சும் மீட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மழை வரும்னு பார்த்தோம். மழையும் வரல, ஒன்றும் வரல. ஹாப்பி தான். பட் இருந்தாலும் என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு எங்க ப்ரோக்ராம் எல்லாமே கேன்சல். வச்சவங்களும் கேன்சல் பண்ணிட்டாங்க, நாங்க கேன்சல் பண்ண வச்சவங்களே கேன்சல் பண்ணிட்டாங்க மழைக்கு பயந்து. சரி நம்ம வேலையாச்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ என்ன பண்ணிருக்கோம், இவ்வளோ ட்ரெஸ் எடுத்து வச்சுக்கோம். இது எல்லாத்தையும் போயிட்டு இப்போ நம்ம டெய்லர் கிட்ட கொடுத்துட்டு அப்படியே ஹேனாவும் பார்த்துட்டு, ஹேனாவையாவது அடிக்கடி பாக்குறோம். இந்த எலினா பொண்ணை வீடியோ காலில் மட்டும் தான் நாங்க பார்த்துன்னு இருக்கோம். சரி கொஞ்சம் டைம் இருக்கா, சரி போய் எலினாவையும் பார்த்துட்டு ஹேனாவையும் பார்த்துட்டு கொஞ்ச நேரம் அது கூட டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு, ஏன்னா நான் மத்தியானமே காட்டினேன் உங்களுக்கு எல்லாமே. மத்தியானம் லஞ்ச் எல்லாமே ப்ரிப்பேர் பண்ணிட்டேன். டின்னர் நமக்கு செய்யணும்னு அவசியம் இல்லை. அதனால எல்லாத்தையும் போய் வேலையை முடிச்சுட்டு இந்த குழந்தைங்களையும் 2 பேர்த்தையும் போய் பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டோம். இதுக்கப்புறம் மழை வருதா வரலையா, இந்த vlog அதுதான். மழை வருமா வராதா பார்த்துருவோம். நீ எதையும் ப்ரிப்பேர்லாம் பண்ணலப்பா. அங்க சோறு இவ்வளவுதான் இருக்குது, அவன் ஒருத்தனுக்கு தான் இருக்குது. நம்ம இல்ல சாப்பாடு வச்சுக்கலாம். வந்து மாவு வாங்கிட்டு வந்துச்சுல, நான் மாவு இருக்குது திரும்பி பண்ணலாம். ஓடியா நீ கரெக்டா பண்ணுவியா? நல்லா பாத்துக்கோங்க 2 பேரும் அப்படின்னு. நீ சொல்லு. நிறைய பாட்டு காட்டுறாங்க, அதனால தெரிஞ்சு போய் பாப்பாங்களை எல்லாம் பார்த்துட்டு அதுங்கிட்ட நான் தப்பிச்சு ஓடி வரதே எங்களுக்கு டெய்லி ஒரு டாஸ்கா அமையுது. போயிட்டு வந்துட்டு நாங்க மிச்ச மீதி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு அப்புறம் வந்துட்டு பிரசாந்தோட அந்தகன் படம் மூவி பார்த்தோம். எல்லாம் முடிச்சுட்டு கொசு தொல்லையில இருந்து இங்க வந்து உட்காந்துருக்கோம் இப்ப தூங்கலான்னு சொல்லிட்டு. இப்ப வரைக்கும் பார்த்தா மணி 12:30 ஆச்சா. 12:30க்கு இன்னும் மழை வரலை. காலையிலாச்சும் மழை வருதா அப்படின்னு பாப்போம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தூங்குறோம். தூங்கி ஏஞ்சி காலைல பார்ப்போம். The next day. என்னப்பா மழை மழை இப்ப சூரியனே வந்து இறங்கி வெடி காட்டுது. நெக்ஸ்ட் டே மார்னிங் ஆயிடுச்சு. இப்ப நான் மழை வரும்னு எல்லாம் ப்ரிகாஷன் பண்ணி எல்லாத்தையும் பண்ணின்னு இருக்கேன். ஆனா மழை வரல. எல்லாருமே ரெடியா இருக்காங்க போல மழை வரும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே ரெடியா இருக்க மாதிரி நானும் நியூஸ்ல எல்லாம் பாத்துட்டு இருக்கேன், ரீல்ஸ்ல எல்லாம் பாக்குறேன். பட் பாத்தீங்க அப்படின்னா மழையும் வரல, ஒன்னும் வரல. மழை வராது அப்படின்னு நீங்க சொன்னீங்க அப்படின்னா மழை பொத்து நோட்டும். அதுதான் இயற்கை. ஓகேவா? நானும் சரி சேஃப்டி ஏகப்பட்ட வேலைகள்லாம் கேன்சல் பண்ணிட்டு உட்காந்துக்கிறாங்க எல்லாரும். நிறைய கேன்சல் பண்ணிட்டாங்க. இப்ப நாங்களுமே வந்து இப்போ போகணும் வெளியில இன்விடேஷன் வைக்க. இப்ப எப்படின்னு எனக்குமே தெரியல, ஒன்றும் புரியல. டிக்கெட்டை கேன்சல் பண்றதா இல்ல இருக்கட்டுமா எதுவுமே தெரியாம முழிச்சுன்னு இருக்கோம். என்ன கேட்டா இருக்கட்டும்னு நான். எவ்வளோ வீணடிக்கிற நீ அதுல இது ஒண்ணுன்னு நினைச்சிக்கலாம். ஒரு வேளை மழை பெஞ்சதுன்னா விடு, மழை பெய்யலன்னா கிளம்பி போய் வேலையை முடிச்சுட்டு வருவோம். பாத்தீங்களா, ஒரு பொண்டாட்டி பிள்ளைங்களுக்கு ஒரு 100 ரூபாய் கேட்டா அவ்வளவு பேசுவாரு. வேலையை முடிக்கணுமே, அந்த வேலையை முடிச்சாதானே மத்த வேலையை பண்ணவே முடியும். இன்னும் ஒரு வாரம் தள்ளி போச்சுன்னா என்ன பண்ணுவ நீ? மழை வந்தா நீ என்ன பண்ணுவ? எங்கேயுமே போக முடியாது தானே. அது தெரியல, அது கன்ஃபார்ம் பண்ணணும். மழை வர மாதிரி தான் இருக்கு பாரு, அப்படி மேக மூட்டத்துடன் காணப்படுகிறது. அது நேத்துல இருந்தே அப்படிதான் கிடக்குது. நானும் நேத்துல இருந்து வந்து எல்லாத்தையும் ரெடி பண்ணி வச்சுன்னு இருக்கேன். ஆனா ஒன்னும் வேலைக்கு ஆகல. பப்பு வேலை இப்ப போய் நான் சமைக்க தான் செய்யணும் போல. நானும் சமைக்காம ஏதாவது டக்கால்ட்டி உள்ளான்னு பார்த்தா ஒரு பப்பு வேலை 2 நாள் சமைச்சிட்டேன். அதே பப்பு வேக வச்சு பப்பு சோறு வச்சுட்டு போதும் வச்சு ஏதாவது செஞ்சுதான் ஃப்ரெண்ட்ஸ் போகணும் வெளியில, இல்லைன்னா வேலைக்கு ஆகாது. ஆமா, இல்லைன்னா நம்ம அப்படியே போட்டு அறுத்து தள்ளிடுவாங்க. டார்ச்சர் ஆயிடும் நமக்கு. சரியா? ஏன்பா அவ்வளவு பெருசா கட் பண்ணி தூக்கி போடுறேன்? காஞ்சிச்சு. அது நான் கஷ்டப்பட்டு தண்ணி ஊத்தி அதை வளர்த்துன்னு அது இதுக்கு வேண்டாம், விட்டுரு. கீழே போடு, கீழே வை, இதுல வை. இதெல்லாம் புடிங்கி எரிஞ்சிருவோம். ஏன்னா சத்து பத்தாதனால என்ன பண்றதுன்னே எனக்கு தெரியல. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்தடுத்து என்ன நடக்க போகுதுங்கிறத நம்ம vlogல இனிமேல் தான் இன்ட்ரெஸ்டிங்கா வரும். இதுக்கப்புறம் தான் எங்க வீடு வந்து கல்யாண வீடா மாற போகுது அப்படின்னு பெருமையுடன் சொல்லிக் கொள்கிறேன். எல்லா கணக்கு வழக்கையும் பார்த்துமே நம்ம இப்போ. ஆனா முக்கியமானதை நான் பார்க்கவே இல்லையே. என்ன பார்க்கல? லைட்டு, தோரணம்,
பந்தக்கால் அதெல்லாம் யார் கொடுப்பா? லைட்டு தோரணம் பந்தக்காலா? ஆமா, அந்த 7 நாளைக்கு இப்போ கண்டினியூஸா 10 நாள் லைட்டு ஃபுல்லா சுத்தி வர எரியணும், பந்தக்கால் நிறுத்தணும். கல்யாணம் அதெல்லாமும் செலவு தானே, அதெல்லாம் நம்ம சேர்க்கவே இல்லையே. செலவுதான் இல்லன்னு சொல்லல, உட்காந்து மத்ததெல்லாம் கிளியரா கணக்கு போட்டேன். இதை விட்டேன்னு கல்யாண கணக்கு போட்டுருந்தோம் ஃப்ரெண்ட்ஸ். தலை சுத்திச்சு, தலை எனக்கு மூச்சே வரல. எனக்கு அப்படியே கொஞ்ச நேரத்துல ஆஃப் ஆயிட்டேன் நான். ஐயோ அப்படின்னு சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. இருந்தாலும் இதெல்லாம் யோசிச்சுதான் நம்ம இது பண்ணோம். பட் இருந்தாலும் பரவாயில்ல, அதனால அதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. போயினே இருக்கணும். கல்யாண வீடுங்கிறது சாதாரண. ஆனா ஆண்டவர் ஒரு நாள் டைட்டா போக கூடாது, அது மட்டும் தான் என் மைண்ட்ல இருக்கிறது. இப்ப நாங்க எப்படி வந்து டைட் ஆச்சுன்னா நான் டென்ஷன் ஆயிடுவேன். அதனால ஆண்டவர் என்ன டென்ஷன் இல்லாம கொண்டு போகணும். ஆண்டவர் ஏன் மூஞ்ச காட்டுற பக்கத்துல? உன் மூஞ்சி இல்லப்பா, அங்க ஆண்டவரை காமிச்சிட்டு தான் உன் மூஞ்சி கிட்ட கொண்டு வரேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து எப்படின்னா நாளைக்கு என்ன நடக்க போகுது யோசிக்காம தான் இன்னைக்கு வரைக்கும் நாங்கள் போயிட்டு இருக்கோம். அதே மாதிரி கல்யாணம் முடிகிற வரைக்கும், ரிசப்ஷன் முடிகிற வரைக்கும் அதே திங்கிங், அதே டென்ஷன் இல்லாம ஜாலியா போகணும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்களும் ப்ரேயர் பண்ணிக்கிறோம். நீங்களும் எங்களுக்காக ப்ரேயர் பண்ணிக்கோங்க. மோனாவோட கல்யாணம் வந்து இனிதே வந்து சூப்பரா நடைபெறணும் அப்படிங்கறது வந்துட்டு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கல்யாண வேலைக்கு உண்டான வேலைகள் எல்லாம் ஸ்டார்ட் பண்ண போறோம். ஆனா என்ன ஒன்றும் புரியல, டென்ஷன் என்ன பேசுறதுல பேசுனதே திருப்பி பேசின்னு இருக்கோம். நான் கணக்கு பார்த்துட்டு நான் சொன்னேன், இந்த அது எப்படி வரும் வரும் ஆண்டவர் கொடுப்பாரு அவ்வளவுதான் அப்படின்ட்டு. ஏன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம ப்ரிகாஷனா இருந்தோம்ல, அதெல்லாம் வந்து சீட்டு போட்டதெல்லாம் எடுக்கணும். அப்புறம் வந்துட்டு நம்மளோட சேவிங்ஸு, அதுக்கப்புறம் வந்துட்டு கொஞ்சம் வந்து ரொட்டேஷன், அப்படிதான் எல்லாருமே போவீங்க, நாங்களும் அப்படிதான் போறோம். சரியா? அதனால ஒன்றும் பிரச்சனை இல்லை, பார்த்துப்போம். கொஞ்சம் வீடு கிளீன் பண்ணிட்டு இருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ். கிளீன் பண்ணிட்டு, ஏன்னா துணி தான் கொஞ்சம் காய போட வேண்டியது இருக்கு, அதெல்லாம் காய போட்டு அதெல்லாம் எடுத்து வச்சுட்டு இதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம போறது கொஞ்சம் பேக்கிங் பண்ண வேண்டியது இருக்கு. எங்க அப்படின்னு நீங்களே கண்டுபிடிச்சிருப்பீங்க, யார் வீட்டுக்கு அப்படிங்கிறதையும் கண்டுபிடிச்சிருப்பீங்க. மாப்பிள்ளை வீட்டுக்கு தான். அது வந்து நம்ம ரெடி ஆகணும், எல்லாத்தையும் வந்து பேக்கிங் பண்ணி எல்லாத்தையும் ரெடி பண்ணணும். அதனால அந்த வேலைகள் கொஞ்சம் இருக்கு, அதுக்கப்புறம் பார்ப்போம் நம்ம. சரிங்களா? ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த வீடியோ முடிச்சுக்கிறோம். மழை வர மாதிரி தெரியல, நம்மளும் போறோமா போகலையாங்கிறது இன்ன வரைக்கும் கன்ஃபார்மா தெரியல. இதுதான் வந்து இன்னையோட விளாக். நம்ம சஸ்பென்ஸா த்ரில்லிங்கா முடிஞ்சு போச்சு இந்த விளாக். நெக்ஸ்ட் விளாக்ல தான் என்ன நடக்கும் அப்படிங்கறது தெரியும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறந்துடாதீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை டாங்க பிரஸ் பண்ணுங்க. ஓகே, பாய்.